மாணவன் மீடியா யூடியூப் வியூவர்ஸ்க்காக ஒரு பெரிய வணக்கம். நான் ஆர்ஜே தீபக். நான் தான் வணக்கம் சொல்லணும், சரி? வணக்கம், நான் ஆர்ஜே தீபக். பல வெற்றிகரமான நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மாணவன் மீடியாவுடைய அடுத்த ஒரு பரிமாணமாக சூப்பரான நிகழ்ச்சி. அதோடைய பேர் என்ன அப்படிங்கிறத தம்பி நீயே சொல்லு. காலா கேங். காலா கேங்ல காலா கேங். பல்வேறு பள்ளிகள் இல்லைன்னா நீலாம் பள்ளி சொன்ன நம்ப மாட்டாங்க, சரி ஓகே, காலேஜ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேங்லாம் இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் கூட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு கும்மாளம் அடிச்சு அவங்களுடைய டேலண்ட்லாம் எக்ஸிபிட் பண்ணி பல விஷயங்கள் பேசுறதுக்கான ஒரு விஷயமா தான் இந்த ஒரு நிகழ்ச்சி இருக்க போகுது. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு கேங் வந்திருக்கிறாங்க. அவங்க யார் அப்படிங்கிறத அவங்களே சொல்லுவாங்க. வணக்கம், உங்க பேர் என்ன, உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ மக்களுக்காக கொடுத்துருங்க. என்னோட நேம் திவ்யஸ்ரீ. நான் கோயம்புத்தூர்ல சேரன்மா நகர் கிட்ட இருக்கேன் அண்ட் கிளஸ்டர்ஸ் மீடியா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன். அது போக ஈவினிங் டான்ஸ் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓ சூப்பர். நீங்க? என்னோட பேர் ஸ்ரீ. நான் ஒரு ஆத்தராக இருக்கேன். நான் இது வரைக்கும் 15 நாவல்ஸ் எழுதியிருக்கேன் அண்ட் நான் மல்டிபிள் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர், OMG புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் என்னோட செகண்ட் நாவல் ரவீந்திரநாத் தாகூர் குளோபல் அவார்ட் வாங்கிச்சு. அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு நாவலும் அவார்ட் வாங்க ஆரம்பிச்சுட்டு என்னோட 2 நாவல்ஸ் புக் ஃபேரில் கலந்துருச்சு, கொல்கத்தா புக் ஃபேர், இன்டர்நேஷனல் புக் ஃபேர். அண்ட் நான் இப்போ ரீசெண்டாக வாங்கின அவார்டு விமன் பவர் இந்தியா அவார்ட்னு சொல்லிட்டு சென்னையில் பை MIT ஸ்கொயர் லண்டன்லேருந்து கொடுத்தாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ ஐ எம் ஸ்க்ரீன் ரைட்டர் ஒர்க்கிங் இன் தமிழ். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. என் பேர் சாம். நான் விஜய்வாக இருக்கேன். பாக்ஸ் வாக்னு ஒரு ஷோ எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அவார்டு வாங்கணும், இவங்களாம் எப்படி உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க? அப்படியே சேர்ந்து அப்படியே ஜாலியாக பேசி வெறும் விஜேவா இருக்க விஜய் அண்ட் ஆக்டர். சூப்பர் சூப்பர் சாம். அண்ட் தம்பி நீங்க? என் பேர் அதிரதன். அதிரதன், சொல்லுங்க. அதிரதன். ஸோ நான் ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டர். ஆன் த சைடு நான் எடிட்டிங், டைரக்ஷன்லையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கேன். ஓகே, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த சென்ஸ் எந்த மாதிரி ஜான்ரால உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபிகர் அவுட் பண்ணல ஒன்றும். பட் ஒரு டார்க் காமெடிஸ் அந்த மாதிரி போகலான்றது என்னோட இன்ட்ரெஸ்ட். டார்க் காமெடி. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல் செக்மெண்ட்குள்ளே போயிடலாம். அவங்க எல்லாருமே அவங்களோட டேலண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே மக்களுக்காக காட்ட போகிறாங்க. முதல்ல நம்ம வேற என்ன, சங்கிலி, இனிமே உங்க பேர் கங்கிலின்ட்டு சாம் விஜய் மாதிரி பண்ணி காட்ட போறாரு. எல்லாருமே பார்க்கலாம். ரெடி? கட்டெல்லாம் கிடையாது, ஒட்டுருவேன். ஹாய், ஹலோ, வணக்கம். ஒழுங்கா பண்ண. வெல்கம் பேக் டு காலா கேங். இதுக்கு முன்னாடி அண்ணா நோ ப்ராப்ளம் ஷோ நடத்தாரு. அதில் ஃபுல்லாகவே ப்ராப்ளமாக இருக்குன்ட்டு வேற யாரும் மாற்றலாம், அப்பயே அந்த ப்ராப்ளம் சரியாகுதான்னு சொல்லிட்டு ஒரு பேரை மாற்றி புது ஷோன்னு பண்ணுறாரு. அந்த ஷோ நல்லபடியாக போகணும் தாத்தா ஃபாலோ பண்ணிருக்காரு. சூப்பர். நீங்க உங்களோட டேலண்ட் எக்ஸிபிட் பண்ணுங்க. இல்லை, எனக்கு நடிக்க தெரியாது. அடுத்தது நீங்க தானே ஆஸ்பைரிங் ஆக்டர்னு தானே சொன்னீங்க. ஸோ நீங்க ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்க, அதை அவர் நடிச்சு காட்டுவார். ரூம்குள்ள போறீங்க. நார்மல் ரூம்குள்ள போறா அப்படி. அபார்ட்மெண்ட் ஃபிளாட்குள்ள போறீங்க. ஸ்மார்ட் பாய். அபார்ட்மெண்ட் ஃபிளாட். ஓகே. சாமி அலேலுயாவா. ஓகே. நீங்க போறீங்க, போனா அது உங்க வீடு தான். பட் வெச்சு ஒரு அபார்ட்மெண்ட்குள்ள போறாரு, அது அவர் வீடு தான். வெச்சு திங்ஸ் எல்லாம் அந்த இடத்துல இல்ல, எல்லாமே ஸ்கேட்டரா இருக்கு. உள்ள ஒரு நுழைஞ்சனா ஒரு டெட் பாடி பாக்குறீங்க. சோ உங்க ரியாக்ஷன் எப்படி? யாரு கொண்ட குஷ்டு லைட். இப்போ நீ திடீர்னு உள்ள போற, அங்க எப்படி இருக்குது அந்த சீன் நடிச்சு காட்டு. இவன் தான் டெட் பாடி, படுத்து கடவா இங்க வா. எப்படி படு. சைடில் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போடணும். சைடில் இன்ஸ்ட்ருமெண்ட்டா? நான் வாசிக்கிறேன். பிஜிஎம் போட்டால் தான் நான் வாசிக்கிறேன். என்ட்ரு ஆகுமா? இங்கேருந்து என்ட்ரு ஆகும். போ சீக்கிரம் வா. மேடம், இது ஆக்ஷன். இது குஷ்டு பத்தி மாதிரி செத்த மாதிரி படு. என்ன பழக்கம் இது? வரலாமா? இந்த லோக்கல் ட்ரெயின் அஞ்சு சொல்லலாம் படுத்துன்னு வருவானுமா, நார்த் இந்தியன். மஜா ஆயா. சரி வா வா வா. சரி வா, படு. சரி வா. ஏய் என்ன யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? அவன் என்ன வில்லன் படத்துல அஜித் பண்ண மாதிரி பண்றான்டா. இதுல ஆஸ்பைரிங் ஆக்டர்னு வேற சொல்லி இது அவ்வளவு ஆக்டிங்கா? சரி ஓகே, கை தட்டி கொடுத்துருங்க.
அண்ட் நீங்க ஏதாவது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல முடியுமா? வித்தின் 1 minute குள்ள கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கா சொன்ன 1 minute குள்ள. ஓப்பனிங் சீன் வந்துட்டு ஒரு அபார்ட்மெண்ட் காமிக்கிறோம். எப்ப பார்த்தாலும் எங்க அபார்ட்மெண்ட்லயே இருக்கீங்க. அபார்ட்மெண்ட் தான் சார் கொஞ்சம் பயமா இருக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஐயோ, என் மேன்சன் வந்து பாக்குறீங்களா? இன்னும் பயங்கரமா கன்றாவியா. சரி சொல்லுங்க. அதுல வந்துட்டு ஒரு பொண்ணு புதுசா குடி வராங்க. சோ அவங்க வந்துட்டு அம்மா கிட்ட பேசிட்டே கால்ல பேசிட்டே லிஃப்ட்ல ஏறி அவங்க மேல போயிட்டு இருக்காங்க. அம்மா சொல்றாங்க முன்ன பின்ன தெரியாத ஊர்ல போயிட்டு எதுக்கு நீ தங்கணும், வேலை காஞ்சனா 3 டைரி அரண்மனை 5. சோ ஓகே. அவங்க சரி பக்கத்துல நம்ம போய் பார்க்கணும்னு இருந்தோம்னு சொல்லிட்டு நெய்பர் போய் பார்க்கறாங்க. அந்த நெய்பரோட வீடு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி மூடி கிளைமேட் இருக்க மாதிரி அந்த நெய்பரோட வீடு இருக்கு. லைட்ஸ் அவ்வளோ கிடையாது. மூடி கிளைமேட்னா என்ன? என்னடா உன்கிட்ட கேட்டா நீ மூடி கிளைமேட்னா என்ன? மூடி கிளைமேட்னா ஒரு மாதிரி ப்ளூ டிண்ட் அடிச்ச மாதிரிலாம் இருக்கும்ல த்ரில்லர் படத்துல, அதுதான் மூடி கிளைமேட். அதுதான் மூடி கிளைமேட். சரி, நமக்கு தெரியாத எப்படிலாம் கேட்க வேண்டியதா இருக்கா? உள்ள போனதும் அவங்களோட செட்டப்பே வந்துட்டு வித்தியாசமா இருக்கு. ஒரு அலமாரி செட்டப், அபார்ட்மெண்ட், வீட்டுக்குள்ள நுழையிற வித்தியாசமா இருக்கு. அலமாரி வச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு ஃபுல்லா திங்ஸா இருக்கு. அதாவது ஒரு அரேஞ்ச் பண்ணாம சும்மா ஏதோ தானம் போட்ட மாதிரி ஒரு திங்ஸ் இருக்கு. அதுல வந்துட்டு ஹேர் கிளிப், பேண்ட் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இவங்க உள்ள நுழைஞ்சதும் அவங்க வீட்டுல இருந்து ஒருத்தர் வெளியே வராரு. வந்துட்டு நீங்க வீட்டுல என்ன பண்ணுறது முருகா வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு கேட்குறாங்க, பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி புதுசாக குடி வந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருங்க குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கிளம்புறாரு. ஸோ அவர் போயிட்டு இருக்கிற சமயத்தில் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு ஸ்மெல் வருது அந்த வீட்டில் இருந்து. சரின்ட்டு என்னன்னு பக்கத்து ரூமில் போய் பார்க்குறாங்க. அங்கே வந்துட்டு ஒரு டெட் பாடி இருக்கு. அதான் என்ன அதுக்கு அவன் நான் கொடுத்த ரியாக்ஷன் கண்டது இருந்தது. இத்துடன் இதுவும் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே சூப்பராக டேலண்ட் எக்ஸிபிட் பண்ணீங்க அப்படிங்கிறனால ஒரு கைத்தறி எல்லாருமே கொடுத்துடலாம். அண்ட் அடுத்த செக்மெண்ட்குள்ள நம்ம போயிடலாம். அண்ட் அடுத்தபடியாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த சினிமாவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் யார் ஃபேன் நீங்கள் எல்லாரும் அதை சொல்லுங்கள். அப்புறமா அப்படி டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். எதனால் பிடிக்கும் அந்த நபர் அப்படிங்கிறத நம்ம பேசலாம். யார் ஃபேன்? இன்ட்ரோடக்ஷன் நான் தானே கொடுத்தேன், அவர் ஃபர்ஸ்ட் கேளுங்க. சரி, நீ சொல்கிற நடிகர். சரி, ஆக்டர் கேட்குறீங்களா? நம்ம ஆக்டர் இருங்க ஆமா, உடனே பெருமைக்கூடாது. நான் ஆக்டர் யார் ஃபேனும் இல்லை. கமல் ஃபேன். ஓகே, கமல் ஃபேனா? கமல் ஃபேன்னா நான் கண்ணி கிடையாது, நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். கமலோட 100வது படம் என்ன? எனக்கு தெரியாது. நான் சொல்றேன்ல நான் கண்ணி கிடையாதுன்னு. ஏதோ ஒரு கருப்பு இருந்துட்டு போ. நீ கண்ணி கிடையாதுன்றது ஏன்டா சொல்ல இருக்கிற? நீ கண்ணியா ஏறி எப்படி வேணா இருந்துட்டு போ. கமலோட 100வது படம் என்ன? தெரியாது. உன் கண்ணி கிடையாது, அது நான் என்ன பண்ண முடியும்? என்ன இப்ப மாலை போட்டு என்ன பேசுறான் பாரு. நீ சொல், நீ என்ன யார்? ஆக்சுவலி என்னன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இது ஆக்சுவலி ஆஃப் ரெக்கார்ட் நடந்தது. தலை ஃபேனு தான். நான் அப்ப கேள்வி கேட்பேன்னே தனுஷ் ஃபேனு தான். இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாட்டினான். சரி, செல்வராகவனு தனுஷ் சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு 4 படம் சொல்லு. 4 படம் டப்பு டப்புன்னு சொல்லு. இல்லைன்னா இப்போ இங்கே ஒரு டேர் பண்ணுவாடி. நான் டேர் சீக்கிரம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து பாட்டு போட நீ ஆன் ஏஞ்சிருந்தேன். பா எந்திரி. இதுதான்டா காலா கேங். இப்ப பாருமா, இது ஒழுங்கா போலாம் எனக்கு கேட்க கூடாது. எந்திரி, வா எந்திரி. ரெடி. ஃபர்ஸ்ட் குரு வணக்கம் போடு எல்லாருக்கும். சும்மா அப்படி இல்லை இப்படி இல்லை. ரெடி. ரெடி. இருக்கஞ்செடியாரா இறுக்கி போடிச்சைய மாமா, உருகி நிலம் போல உருகி தவிச்சேனே ஆமா. சூப்பரா. இல்ல என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நைஸ் நைஸ் நைஸ். கூட இருந்து தாரானே கை தட்டினியா? நீங்க யாரு? இது சச்ச யார சொன்ன? ஐயோ, நீங்க யாரு? நான் ரஜினி சார் ஃபேன். ரஜினி சார் ஃபேன். எதனால உங்களுக்கு தலைவர்? ஸ்டைல் அவ்வளவுதான். ஸோ அவர் வந்து ஒரு ஆக்டிங் ரீதியா அவர் நடிச்சு ரொம்ப பிடித்த படம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ரொம்ப வேற லெவல் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு.
வேட்டையன் பிடிக்கும் அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்தது இல்ல அவர் வந்து அப்பலேருந்து அவர் பிறக்கல சார். அப்ப பிறக்கீங்களான்னு படம் பார்க்க மாட்டீங்களா? எனக்கு புரியல. பார்த்துருக்கேன் சார். பாஷா பிடிக்கும். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. காந்தி தாத்தா தெரியும்ல, இப்போ காந்தி தாத்தா காலத்துல பிறந்தீங்களான்னு இல்ல. ஸோ அந்த மாதிரி கேட்குறேன். ஏதாவது ஒரு பிடிச்சிருக்கும் இல்லையா அவரோட படங்கள்லயே ரொம்ப முள்ளும் மலரும் அப்படின்னு சொல்லிட்டு பல சூப்பரான ஃபிலிம்ஸ். தளபதி பார்த்துருக்கீங்களா? எதனால தளபதி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மணிரத்னம் டைரக்ஷன் பிடிக்கும் சார். அண்ட் அதை அவர் போர்ட்ரேட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு சார். சரி, ஓகே. நீங்க சூர்யா ஃபேன். சூர்யா ஃபேன். இந்த புள்ள என்னடா இது ஆஸ்பத்திரிக்கு அந்த மாதிரி ஊசி ஈசி போடாதே மாதிரி. சூர்யா ஃபேன். ஏன் சூர்யா ஃபேன்? அது வந்து சொன்னா ரொம்ப கிரிஞ்சா இருக்கும். பரவாயில்ல. எங்க அண்ணா பேர் சூர்யா, வீட்டில் எல்லாருமே சூர்யா ஃபேன், அவ்வளோதான். அதனால நான் சூர்யா. ஏன் இப்படி போய் சொன்னேன்? அதனால உங்க அண்ணனுக்கு சூர்யான்ற பேரே வச்சிருக்கிறாங்க. ஓகே. ஸோ ஒரு பொதுவான இது அடுத்து அவங்களுக்கு சவால் கேள்வி எல்லாம் கிடையாதா? 100வது படம் என்ன, 4 படம் சொல்றேன். தலையில என் தலையில ஒன்று எழுதிருக்கு. தலையில எது எழுது? சரி, சூர்யாவோட 25வது படத்து பேர் என்ன? தெரியாது. ஒரு பாட்டு பாடணும். பாப்பா 25வது படம் வந்து சிங்கம்னு நினைக்கிறேன். தெரியலன்னா எனக்கு டேரக்ட் குத்துறாதீங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏதாவது ஒரு டேரக்ட். ஆனால் சூர்யாவோட டைலாக் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நீ ட்ரெயின் பண்றா. ஓங்கி அடிச்சா ஒன்றரை டைம் வெயிட். என்டர்டெயின் இல்லடா, 110 என்டர்டெயின் வெயிட்டா. சாரி சார். ஓங்கி அடிச்சா ஒன்றரை டைம் வெயிட். அதெல்லாம் சொன்னா நல்லா இருக்காதுண்ணா. பாப்பா இவன் சொல்ல எதுவுமே நல்லா இல்லை. ஆனால் சொல்ல வைக்கலையா நம்ம அந்த மாதிரி தான். என்ன சொல்லணும்? ஓங்கி அடிச்சா ஓங்கி அடிச்சா ஓங்கி அது வரணும். ஓங்கி அடிச்சா அப்படிலாம் வராதுண்ணா. அவ்வளோ ஓங்கி அடிச்சா 100 டைம் வெயிட். டைம் சரி பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக வந்த திரைப்படங்கள் ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு ஃபிலிம்னா நீங்கள் எதை நினைக்கிறீங்க? பொதுவாக 4 பேருமே இதில் வந்து சொல்லலாம். அண்டர் ரேட்டட் கொட்டுக்காலின்னு நான் நினைக்கிறேன். கொட்டிக்காலி. ஏன் அண்டர் ரேட்டட்? அது வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடி சூரிய நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சு போச்சு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி அவ்வளோ யாரும் பேசாத மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே. எனக்கு ஐடியா இல்லை. உங்களுக்கு ஐடியா இல்லை? மலையாளி இல்ல இல்ல. சரி என்ன என்னோட ஆன்சர் உனக்கு அதிரதன் யோசிச்சு சொல்றேன். மிஸ்கின் இவர் அப்ப தலைவரது பிரச்சனைகிறது. யோசிச்சு சொல்றேன். யோசிச்சு சொல்றியா? எவ்வளவு நேரம் யோசிச்சுப்பேன்? 2 hours இருந்தா 2 hours யோசிப்பேன். சொல்ல போய் யோசிச்சுட்டு வா, நீ சொல்லு. சொல்ல மாட்டேங்கிற பதில் இப்படி கூட சொல்லுவாங்க. நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும்டா. நான் மட்டுமே எப்படா எல்லாத்தையும் குட் பேட் அக்லி நீ பார்த்தேன்னு சொன்னேன். உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு கதையை ஆக்சுவலி பார்த்தோன்னா டிப்பிக்கலாக அந்த படத்தில் கதை அப்படிங்கிறது அவ்வளோ பெருசாக இல்லை. ஆனால் மாஸ் எலிமெண்ட்ஸ் நிறையா இருந்தது. ஸோ கமர்ஷியலான படங்கள் தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்றியா, இல்லைன்னா எப்படி நீ அதை பார்க்குற? இது வரைக்குமே நம்ம நிறைய படம் பார்த்துக்கோம். எல்லாத்துக்குமே ஒரு கதை இருக்கு. அதை தாண்டி அஜித் குமார் வந்து நாங்கள் இப்படிலாம் பார்க்கணும், இப்படி மாசா இருக்கணும், அந்த மாதிரிலாம் நினச்சிருக்கோம்ல. அந்த மாதிரிலாம் இது கொண்டு வந்துருக்காரு ஃபேன் பாய். நான் சொன்ன மாதிரியே சொல்லுவேன் ஃபேன் பாய் அப்படிங்கிறதுனால நாங்கள் எப்படிலாம் பார்க்க நினச்சோமோ அந்த மாதிரி ஒரு மாசு. பட் ஆக்சுவலி இந்த படத்துல இருந்த அந்த ஒன்லைன் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. பையனுக்காக வந்து அப்பா ஜெயிலுக்கு போறாரு, அப்பா வந்து பையனுக்காக வந்து பையன் ஜெயிலுக்கு போயிடறான் அப்படின்னு. இன்னுமே பயங்கரமா அது ஸ்டோரி ஓரியன்டாவும் எடுத்திருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் இதுவும் நல்ல படம் தான், நல்லா தான் இருந்தது, மாசா எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இதையே சொன்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அதனால அடுத்ததான் போயிடலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம் ரீசெண்ட் டைம்ஸ்ல? இது ரொம்ப பிடிச்சிருந்த படம் ரீசெண்ட் டைம்ஸ்ல மெய்யழகன் ரொம்ப பிடிக்கும். மெய்யழகன் ஏன் மெய்யழகன்னா அவன் அந்த சொந்த வீட்டில் இருந்தது, அதெல்லாம் இல்லை, அவன் சொந்த வீட்டில் இருந்தது, அவன் அந்த ஊரை விட்டு போகும்போது அந்த வீட்டுக்கு கூட இருந்த அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம், அந்த ஒரு விஷயம், அந்த ரிலேஷன்ஷிப். அப்புறம் அந்த நீங்க சொன்னீங்கல்ல சரக்கு அடிச்சுட்டு பேசும்போது அந்த பேக்ரவுண்ட்ல வந்து அந்த போர் சவுண்டு, பேக்ரவுண்ட் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்க பேக்ரவுண்ட்ல சவுண்ட் இதாயிட்டே இருக்கும். அதனால எனக்கு சரி. எனக்கு ஒரு கேள்வி, அதுல வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பாட்டு பாடுவாங்க? என்ன உனக்கு தெரியுது, அவங்க சொல்லக்கூடாது. அவ்வளோ இன் டீட்டெயில்டா தெரியாது. அருமையான பாட்டு, கரகாட்டக்காரன் படத்துல வரும் அந்த பாட்டு. சரி பாடு, நீ பாடு. என்னத்தான் எண்ணித்தான். அப்ப நீங்க எனக்கு அதுக்கப்புறம் தெரியாதா? இந்த மானுடன் சொந்தமா